டைரக்டர் கஸ்தூரி ராஜாவோட பையனான தனுஷ்கும் ரஜினியோட பொண்ணான ஐஸ்வர்யாக்கும் 2 குடும்பத்தோட சம்மதத்தோட 2004ல திருமணமாச்சு. இவங்க 2 பேருக்கும் யாத்ரா, லிங்கான்னு 2 பசங்க இருக்காங்க. 18 வருட திருமண வாழ்க்கைக்கு அப்புறமா கருத்து வேறுபாடு காரணமா 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் 2022ல 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண போறதா ஒரு நோட்டீஸ் ஒண்ண வெளியிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இவங்க 2 பேரையுமே சேர்த்து வைக்க ரொம்ப முயற்சி பண்ணாங்களாம். ஆனா இவங்க 2 பேரும் விவாகரத்து வேணும் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருந்திருக்காங்க. இதனால சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல வழக்கையும் போட்டிருக்காங்க. அந்த வழக்கு எதுக்காக அப்படின்னா 2004ல எங்களுக்கு நடந்த திருமணம் செல்லாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க 2 பேரையும் 6 மாசத்துக்கு அப்புறமா கோர்ட்ல ஆஜராக சொல்லியிருக்காங்க. ஆனா 2 பேருமே ஆஜராகல. அதுக்கப்புறமா 21ஆம் தேதி ஆஜராக சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு ஆஜரான 2 பேருமே எங்களுக்கு விவாகரத்து வேணும், கண்டிப்பா நாங்க சேர்ந்து வாழ போறது இல்ல, அதுல ரொம்ப தெளிவா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இந்த வழக்க விசாரிச்சு நீதிபதியான சுபாதேவி 27ஆம் தேதி தீர்ப்பு சொல்றதா சொல்லியிருந்தாங்க. அந்த நிலையில சுபாதேவி என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐஸ்வர்யா மற்றும் தனுஷ்க்கு இடையில நடந்த இந்த திருமணம் செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவின் 20 வருட வாழ்க்கை இப்போது முடிவுக்கு வந்துள்ளது.